என் பெயர் தர்மலிங்கம், மலுமிச்சம்பட்டி சேர்ந்த மூத்த குடிமகன். இன்று நாங்கள் எல்லாம் மலுமிச்சம்பட்டி ஊராட்சியை கோவை மாநகராட்சியாக இணைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் எங்களுடைய பொதுமக்களை திரட்டி சுமார் 500 பேர் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு 50 பேர் தான் உள்ள விட்டாங்க, பாக்கியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் இதை எதிர்த்து எங்கள் ஊரில் ஒரு நாள் பூரண கடையெடுப்பு நடத்தினோம். மறுபடியும் ரெண்டு 3 நாள் கழித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தினோம். இது 3வது கட்டமாக இன்னைக்கு ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஒரு 4000 பேர் கையெழுத்து போட்டு இன்னைக்கு அதை மனு மேலே கொடுத்துருக்கோம். நேற்று கிராம சபை நடந்தது. அதில் ஒரே ஒரு தீர்மானமற்ற நிறைவேற்ற சொல்லி இதை எதிர்த்து குரல் எழுப்பி அந்த ஒரு தீர்மானத்தை மாற்ற நிறைவேற்றினா கோவை மாநகராட்சியுடன் மலுமிச்சம்பட்டி இணைக்கக்கூடாது, தொடர்ந்து அது நகர ஊராட்சியாகவே இருக்கணும்னு எங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதனால் இது அரசு இதை பறிவுடன் கலந்து கொண்டு இன்னும் கால்வாசி பூமி விவசாய நிலங்களாகவே இருக்குது. அதனால் எங்கள் விவசாயமெல்லாம் பெருசாக பாதிக்கப்படுது. இன்னும் 565 பேர் அங்கே 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பயன்பட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் இணைச்சோம்னா அந்த அவங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் கெட்டு போகும். விவசாயிகள், விவசாய கூலிகள் எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் அரசு இந்த முடிவை பரிவுடன் கவனித்து இதை கைவிட்டு எங்கள் பகுதி என்றும் போல ஊராட்சி இருக்கணுங்கிறது எங்களுடைய ஒரே கோரிக்கை. இதை நீங்களும் ஆதரிச்சு எங்களுக்கு தமிழ்நாடு அரசு விரிவாக்கம் பண்றதுக்காக தான் பண்றாங்க. ஆமாங்க. அதுக்காக ஏன் எதிர்க்கிறீங்க? இது ஏன் எதிர்க்குன்னா அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 100 நாள் வேலை திட்டம் கண்டிப்பா எடுத்துருவாங்க. அது எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க? 565 பேர் இருக்காங்க ரெக்கார்டு பிரகாரமே. அதுல அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், பெருசா மொபிலிட்டிங்கிறது இருக்காது. அவங்க பரிபூர்ணம் இதைத்தான் நம்பி இருக்காங்க. அந்த 565 குடும்பங்களும் பாதிக்கப்படும். அப்புறம் விளைநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்த பரப்பில் ஒரு ஏறக்குறைய கால்வாசி பூமி விளைநிலமாவே இருக்குதுங்க. 722 ஏக்கர் இன்றைய அரசாங்க ரெக்கார்ட் படி பூமி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு என்ன சொல்லியிருக்குன்னா விளைநிலங்களை எல்லாம் எடுக்கலைன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் ஊரில் கால் பகுதி இன்னும் விளைநிலங்களாகவே இருக்குது. அதனால அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிற எல்லா விதமான மானியமாகட்டும் மற்றதாகட்டும் எல்லாம் கெட்டு போகும். வரி பன்மடங்கு உயரும். காலி இடத்துக்கு முதற்கொண்டு வரி போடுவாங்க. எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா பார்த்தா பெரிய கூட்டம் இருக்கமா இருக்கு. எல்லாம் மொபிலிட்டியோட இருக்கிற வெளியூர்லேருந்து வந்துட்டு போகிறவங்க, மாணவர்கள், அங்கே தொழில் செய்கிறவங்க இருக்காங்களே. ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஊராட்சி தான், பெருசாக அங்கே ஒன்று விருத்திங்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இது எப்பவும் போல ஊராட்சியை தொடரணுங்கிற எங்களோட பரிபூர்ணமான விருப்பம். பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. ஆமாங்க. மீண்டும் மனு கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. அப்புறம் அரசு செவி சாய்க்காட்டினா அடுத்தது நேரடியாக துறை அமைச்சரை, பொறுப்பு அமைச்சரால் நேரில் போய் பார்த்து எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்திட்டு வரலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, அரசு எங்களை பரிவுடன் இதை பரிசீலிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லாட்டி அப்புறம் என்ன பண்ணுறது, அடுத்த கட்டமாக பார்த்து பலத்த நம்பிக்கையோடு இருக்கிற அரசாங்கம் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு